வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் ராஷிலின் உடல் ரீதியான தீண்டல் என்னுள் முன் எப்போதும் இல்லாத காம உணர்வை தூண்டியது. இன்று அல்கா மேம் மற்றும் ராஷிலுடன் இரவு உணவு மற்றும் தங்குதலுக்கு பிறகு எனது மனம் ஓரினச்சேர்க்கை உறவுகளை பற்றிய விவாதத்தில் ஈடுபட்டுள்ளது. நீங்கள் கேட்பீர்கள், மேம் என்னை போன்ற ஒரு உறவை விரும்பினால் நான் எதிர்ப்பேனா? எனது மனம் ஆம் என்கிறது. ஆனால் ராஷில் அத்தகைய முயற்சியை செய்தால் அப்போதும் நான் எதிர்ப்பேனா? எனது மனம் இல்லை என்கிறது. நான் ஒரு அதிர்ச்சியூட்டும் முடிவுக்கு வருகிறேன். இது எனது ஈர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், எனது தேவை அல்ல. நான் படுக்கையில் குப்புற படுத்துக்கொண்டு எனக்குள் விழித்தெழுந்த இயற்கையான பசியை தணிக்க முயற்சி செய்கிறேன். அதன் பிறகு நமது கதையில் மற்றொரு திருப்பம் ஏற்படுகிறது. ராஷில் என் வீட்டிற்கு வருகிறாள். எனது சிறிய பாதுகாப்பற்ற வீட்டை பார்த்து அவள் எனது தாழ்வு மனப்பான்மையை தூண்டுகிறாள். கேளுங்கள், நாங்கள் சமையலறையில் பூரன் போலி செய்து கொண்டிருக்கும் போது ராஷில் தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையை வெளிப்படுத்த தயாராகிறாள். அவளது காதல் திருமணம் தோல்வியடைந்ததற்கு காரணம் என்ன? இன்று நீங்கள் ராஷிலின் கதையை கேட்பீர்கள். இதில் விவாகரத்து வலி இப்போது வெறும் கதையாக மட்டுமே எஞ்சியுள்ளது. ஆனால் அவளது முகத்தில் சோகம் இன்னும் நிழலாடுகிறது. ரகசியம், சுய போராட்டம் மற்றும் ஒரு புதிய நட்பு. பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இல் நீங்கள் கேட்பீர்கள். எபிசோட் 9, தீர்க்கப்படாத ரகசியங்கள் மற்றும் உடல் தேவையின் உண்மை. ஆம் வாணி, நான் உங்களுடன் உடன்படுகிறேன். நானும் உங்களைப் போலவே உணர்கிறேன். நான் ஒரு சாதாரண எழுத்தாளர் மட்டுமே. என்னால் என் காதல் திருமணத்தை காப்பாற்ற முடியவில்லை. கடந்த ஆண்டு மேமின் பள்ளியில் வேலைக்காக நேர்காணலுக்கு சென்றேன். நேர்காணலில் அவரிடம் சொன்னேன், எனக்கு விவாகரத்து ஆகிவிட்டது. நான் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறேன். அப்போது மேம் எனக்கு ஆசிரியர் வேலை தருவதற்கு பதிலாக என்னை எழுத்தாளராக ஊக்குவிக்க முடிவு செய்தார். அவர் தனது நிறுவனத்தில் மக்கள் தொடர்பு அதிகாரியாக என்னை நியமித்தார். ராஷில் மேம் செய்த உதவியை நன்றியுடன் கூறினார். ராஷில், ஒரு எழுத்தாளராக உன்னால் போதுமான அளவு சம்பாதிக்க முடிகிறதா? எழுத்து பணியின் மூலம் கிடைக்கும் வருமானம் குறித்து எனக்கு சந்தேகம் உள்ளது. இப்போதெல்லாம் மக்கள் எங்கே அதிகம் வாசிக்கிறார்கள்? மேம் ஆரம்பத்திலிருந்தே அவ்வப்போது தன்னுடன் நேரம் செலவிட என்னை வீட்டிற்கு அழைக்கத் தொடங்கினார். அவரது ஊக்கத்தினால் நான் நிறுவன அலுவலகத்தில் அமர்ந்து நிறுவனத்தை பற்றி எழுதுவதோடு எனது சொந்த இலக்கிய படைப்புகளையும் செய்கிறேன், ராஷில் கூறினார். இவ்வளவு அழகான பெண்ணை, அவளை காதலித்து திருமணம் செய்த கணவன் இப்படி தனியாக விட்டு செல்ல முடியும்? ராஷில் மீது எனக்கு அனுதாபம் ஏற்பட்டது. அல்கா மேம் உண்மையில் ஒரு உண்மையான பெண் அதிகாரமளிப்பாளர் என்று வெளிப்படையாக கூறினேன். வாணி, நான் ஒரு எழுத்தாளராக இருந்தும் மேமின் ஆளுமையை 2 வார்த்தைகளில் விவரிக்க முடியவில்லை. நீங்கள் அவரது குணாதிசயங்களை துல்லியமாகச் சொல்லிவிட்டீர்கள். ராஷில் என்னை பாராட்டினாள். எங்கள் பேச்சை ஆர்வத்துடன் மௌனமாக தாளமிட்டு கேட்டு கொண்டிருந்த மேம் இப்போது தன் சிரிப்பை அடக்க முடியவில்லை. என்னை பற்றி நீங்கள் இருவரும் இப்படி நினைப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் தயவு செய்து என்னை பற்றிய புகழ்ச்சிகளை என் முதுகுக்கு பின்னால் எப்போதாவது சொல்லுங்கள். எனக்கு என் மீது வீணான கர்வம் வந்துவிடுமோ என்று பயமாக இருக்கிறது. எந்தவொரு மனிதனின் முழு உண்மையும் மற்றொருவருக்கு தெரியாது. என் வாழ்க்கையிலும் சில உண்மைகள் உங்கள் இருவருக்கும் தெரியாது. மேம் தனது புகழ்ச்சிகளை தவிர்க்குமாறு கூறினார். ஒரு உளவியல் நிபுணராக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மறைக்கப்பட்ட உண்மை இருக்கிறது என்பதை நான் அறிவேன். அதன் பிறகு எங்கள் மூவருக்கும் இடையில் பல விஷயங்கள் பேசப்பட்டன. அல்கா மேம் சொன்னது போல எங்களுக்கு தெரியாத அந்த உண்மை என்னவாக இருக்கும் என்று நான் யோசிக்கத் தொடங்கினேன். எனக்கு இருக்கும் சந்தேகம் உண்மையாக இருந்தால் அது ராஷிலுக்கு தெரிந்திருக்கும். நாங்கள் இரவு உணவு சாப்பிட்டோம். எனக்கு உறங்குவதற்கு தனி அறை கொடுக்கப்பட்டது.
ராஷில் ஒருவேளை அல்காமேமுடன் அவரது அறையிலேயே தங்கியிருக்கலாம். நான் இதை யாரிடமும் உறுதிப்படுத்த விரும்பவில்லை. ராஷிலுக்கும் மேமுக்கும் இடையே ஓரினச் சேர்க்கை உறவு இருக்கிறதா என்பது அந்த இரவிலும் ஒரு சந்தேகமாகவே நீடித்தது. அந்த இரவின் சாதனை என்னவென்றால், ராஷிலுடன் எனக்கு நட்பு ஏற்பட்டது. இதன் மூலம் நான் அல்காமேமுக்கு இன்னும் நெருக்கமானேன். என் அறையில் படுக்கையில் படுத்துக்கொண்டு நான் எண்ணங்களில் மூழ்கினேன். நான் மேம் மற்றும் ராஷிலுடன் தங்கியிருக்கும் போது அவர்களிடமிருந்து இப்படி தனிப்பட்ட முறையில் இருந்தால் எனக்கென்ன கவலை? அவர்களுக்கு இடையில் எந்த அளவிற்கு நெருக்கம் இருக்கிறது என்பது எனக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? ஒரு திருமணமாகாத நடுத்தர வயது பெண்ணும் விவாகரத்து பெற்ற ஒரு இளம் பெண்ணும் தங்களது உடல் தேவையை ஓரினச் சேர்க்கை உறவின் மூலம் பூர்த்தி செய்து கொண்டால் அதில் என்ன தவறு? அவர்கள் யாரையும் ஏமாற்றவில்லை, பரஸ்பர சம்மதத்துடன் உறவு கொள்கிறார்கள். எனவே அவர்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்க வேண்டும். என் மனதில் இவையெல்லாம் தேவையற்ற விவாதங்களாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. மீண்டும் என்னுடன் நான் தர்க்கம் செய்யத் தொடங்கினேன். நானும் திருமணமாகாமல் வாழ விரும்புகிறேன். அப்படிப்பட்ட சூழலில் எப்போதாவது அல்காமேம் என்னுடன் அத்தகைய உறவை விரும்பினால், அப்போதும் நான் ஓரினச் சேர்க்கை உறவுகளை பற்றி இவ்வளவு அலட்சியமாக இருக்க முடியுமா? எனது மனம் சொல்கிறது, இல்லை, நான் இதை எதிர்ப்பேன். இது இயற்கைக்கு மாறானது. அப்போது ஒரு கேள்வி என் மனதில் எழுந்தது. ஒருவேளை அத்தகைய முயற்சியை ராஷில் எப்போதாவது செய்தால் அப்போதும் நான் அவ்வாறே எதிர்ப்பேனா? நான் ஆச்சரியமடைந்தேன். எனது மனம் சொல்கிறது, ராஷில் போன்ற ஒரு அழகிய பெண்ணின் மனதை என்னால் எப்படி நோகடிக்க முடியும்? நான் மனதுக்குள் ஒரு முடிவுக்கு வந்தேன். விஷயம் எனது தேவையை பற்றியது அல்ல, எனக்கு செய்யப்பட்ட உதவியும் முக்கியமல்ல. எனக்கு முக்கியமானது ராஷிலின் அழகினால் தூண்டப்பட்ட அந்த ஈர்ப்பு மட்டுமே. இதுதான் மனித மனம். அதில் என்னென்ன எண்ணங்கள் வரும் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை ராஷில் போன்ற மிகவும் ஈர்க்கக்கூடிய ஒரு இளைஞன் யாராவது எனக்கு அறிமுகமாகி என்னுடன் உறவு கொள்ள ஆர்வம் காட்டினால், அப்போது நான் திருமணமாகாமல் இருக்கும் என் உறுதியில் நிலைத்திருக்க முடியுமா? எனக்குள் ஒரு இயற்கையான பசி இருப்பதாக எனக்கு தோன்றியது. இன்றைய தினத்திற்கு முன்பு அது என்னை கட்டுப்படுத்தியதில்லை. நான் படுக்கையில் குப்புற படுத்துக் கொண்டேன். படுக்கையில் ஏதோ ஒரு விதத்தில் அசைந்து கொண்டிருந்தேன். அதன் பிறகு தூக்கத்தில் ஆழ்ந்தேன். காட்சி மாற்றம். மேமின் பங்களாவில் நான் ராஷிலை மேலும் 3 முறை சந்தித்தேன். இதன் மூலம் எங்களது நெருக்கம் இன்னும் அதிகமானது. இந்த சந்திப்புகளில் நாங்கள் ஒருவரை பற்றி ஒருவர் பல விஷயங்களை தெரிந்து கொண்டோம். அதன் பிறகு ஒரு நாள் ராஷில் என் வீட்டிற்கு வந்தாள். ஒருவேளை அவள் எனது குடும்பச் சூழலை தனது பார்வையில் ஆய்வு செய்ய எண்ணி வந்திருக்கலாம். நேரம் காலை 10:30 மணி. நான் அவளை அப்பாவிடம் அறிமுகப்படுத்தினேன். அவள் வந்த சிறிது நேரத்திலேயே அப்பா தனது புத்தக கடைக்குச் சென்றுவிட்டார். இதன் மூலம் எங்களுக்கு பேசுவதற்கு தாராளமாக நேரம் கிடைத்தது. அவள் அரை மணி நேரத்திற்கு முன்பே போன் செய்து முகவரி கேட்டு வருவதாகச் சொன்னாள். எனவே அவளுக்கு விருந்தோம்பல் செய்ய என்னிடம் எந்த முன்னேற்பாடுகளும் இல்லை. ராஷில், உனக்கு உணவில் எது பிடிக்கும் என்று அவளிடம் கேட்டேன். வாணி, எனக்கு எங்கள் பஞ்சாபி உணவுகளை விடவும் பூரன் போலி மற்றும் கடி, பூரன் போலி மற்றும் கதி மிகவும் பிடிக்கும். உன்னால் பூரன் போலி செய்ய முடியுமா என்று அவள் தயக்கமின்றி கேட்டாள். என் அம்மாவுக்கும் பூரன் போலி மிகவும் பிடிக்கும். நான் சமையலறையில் அவருக்கு உதவி செய்வேன். தனியாக நான் ஒரு முறை மட்டுமே செய்திருக்கிறேன். அதுவும் பல நாட்களுக்கு முன்பு. உனக்கு சாப்பிட வேண்டும் என்றால் நான் இன்று கண்டிப்பாகச் செய்கிறேன் என்று அவளது தயக்கமற்ற கேள்வியை எங்களது நெருக்கத்தின் அடையாளமாக கருதினேன். நான் பூரன் போலி செய்ய ஆர்வமாக இருந்தேன். வா, நான் உனக்கு உதவி செய்கிறேன், செய்து கொண்டே நாம் நிறைய பேசலாம் என்று அவள் என் விருந்தோம்பலை மதித்தாள். சரி, இது ஒரு நல்ல யோசனை. இதன் மூலம் ஒரே கல்லில் 2 மாங்காய் அல்ல 3 மாங்காய் அடிக்கலாம். நாம் பேசலாம், பூரன் போலி தயாராகும், நாம் இருவரும் சேர்ந்து ருசிக்கலாம். அம்மா போன பிறகு அப்பாவுக்கு பூரன் போலி சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிறது.
உன் புண்ணியத்தில் இன்று அவருக்கும் அது கிடைக்கும் என்று அப்பாவின் விருப்பத்தை நினைத்து கொண்டேன். நான் காபி போட்டேன். நாங்கள் இருவரும் காபி குடித்தோம். ராஷில் காபி குடித்துக்கொண்டே என் சிறிய வீட்டை பார்த்தாள். எனக்கு ராஷில் எங்கே வசிக்கிறாள் என்று தெரியாது. ஆனால் அல்கா மேம் பங்களாவோடு ஒப்பிடும்போது என் வீடு ஒரு சிறிய குடிசை போலத்தான் உள்ளது. வாணி, நாம் எவ்வளவு பாதுகாப்பற்ற வீடுகளில் வசிக்கிறோம் பாரு. இதில் எந்த தனிமையும் பிரைவசி இருக்காது. அக்கம் பக்கத்தினர் எங்கிருந்து வேண்டுமானாலும் உள்ளே பார்க்கலாம். ஜன்னல்கள், கதவுகள் மற்றும் சுவர்கள் எப்படி இருக்கின்றனவென்றால் உள்ளே நடக்கும் பேச்சுக்கள் வெளியே எளிதாக கேட்கும் என்று ராஷில் கசப்பான உண்மையை சொல்ல தயங்கவில்லை. எனக்கும் என் வீட்டில் இந்த குறைகள் தெரிவதுண்டு. ஆனால் இதை தாண்டிய ஒரு உலகம் இருக்கிறது என்பது அல்கா மேம் பங்களாவை பார்த்த பிறகுதான் தெரிந்தது. இல்லையென்றால் இத்தகைய வீடுகளே நமக்கு வசதியாக தோன்றும் என்று அவளது நேரடியான பேச்சை கேட்டு நான் வியந்தேன். ஆமாம், உண்மையில் விஷயம் என்னவென்றால் நாம் எத்தகைய வாழ்க்கைக்கு பழகி போய்விட்டோம் என்பதுதான் முக்கியம் என்று ராஷில் ஒரு அனுபவசாலி போல பேசினாள். ராஷில் எங்கள் வீட்டை பற்றி சொன்னது எங்களை தாழ்த்தி காட்டுவதற்காக அல்ல என்று எனக்கு புரிந்தது. கடந்த சந்திப்புகளின் மூலம் நாங்கள் ஒருவரை ஒருவர் அப்படியே ஏற்றுக்கொண்டோம். இருப்பினும் என் மனதில் ராஷில் குறித்து பல ஆர்வங்கள் இருந்தன. காபி குடித்து முடித்த பிறகு சமையலறைக்கு சென்றோம். கதி செய்வதற்காக தயிர் எடுத்தபோது நான் கேட்டேன், ராஷில், உனது விவாகரத்து ஏன் ஏற்பட்டது என்று என்னிடம் சொல்ல முடியுமா? கடந்த காலத்தை பற்றி சிந்திப்பது எனக்கு பிடிக்காது. ஆனால் இப்போது நீ என் நெருக்கமான தோழி ஆகிவிட்டதால் உனக்கு தெரிவது நல்லதுதான் என்று ராஷில் என் மீது நம்பிக்கை வைத்தாள். ஒருவேளை உனக்கு இதை சொல்ல தயக்கமாகவோ அல்லது வருத்தமாகவோ இருந்தால் நாம் வேறு விஷயங்கள் பேசலாம். நீ முதல் முறை என் வீட்டிற்கு வந்திருக்கிறாய். இன்றைய தினம் வருத்தத்தில் கழிய வேண்டாமே என்று அன்போடு அவளது கைகளை பற்றினேன். வாணி, எனது தோல்வியுற்ற திருமண வாழ்க்கையின் வலி கடந்த காலம் ஆகிவிட்டது. இன்று அது வெறும் வார்த்தைகளாக மட்டுமே உள்ளது. அதில் இருந்த கசப்பான அனுபவங்கள் இப்போது இல்லை. அதை நினைவு கூர்வது எனக்கு சோகமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் உனக்கு சொல்கிறேன், நாம் செய்யப்போகும் இந்த பூரன் போலி என் ருசியில் அந்த சோகத்தை மறந்துவிடுவோம் என்று நம்புகிறேன் என்று ராஷில் கூறினாள். அவளது முகத்தில் சோகம் தெளிவாக தெரிந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் தேறிக்கொண்டு சிரிக்கத் தொடங்கினாள். அதற்குள் நான் சமையலுக்கு தேவையானவற்றை தயார் செய்தேன். நான் சமையலை தொடங்கினேன். ராஷில் தனது கதையை ஒரு எபிசோட் போல சொல்லத் தொடங்கினாள். ஜெமினியின் விமர்சனம் மற்றும் படைப்பு வழிகாட்டுதல். அன்பான நேயர்களே, இது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி எபிசோட் 9 முடிவு. இந்த எபிசோட் வாணியின் உள்மன போராட்டத்தையும் ராஷிலின் கதைக்கான அடித்தளத்தையும் அமைக்கிறது. எபிசோட் 9 வலிமை மற்றும் கதை வளர்ச்சி. அல்காவின் பொறுப்பும் ரகசியமும். அதிகாரமளித்தல். ராஷில் அல்கா மேமை ஒரு உண்மையான பெண் அதிகாரமளிப்பாளர் என்று சொல்வது அவரது நற்பெயரை உறுதிப்படுத்துகிறது. ராஷிலின் பணி நியமனம் அல்கா மேம் பெண்களுக்கு கௌரவமான வேலை தருகிறார் என்பதை உணர்த்துகிறது. அரைகுறை உண்மை. என் வாழ்க்கையிலும் சில உண்மைகள் உங்களுக்கு தெரியாது என்று அல்கா மேம் சொல்வது ரகசியத்தை அதிகப்படுத்துகிறது. ராஷிலுக்கு தெரிந்த ஓரினச் சேர்க்கை உறவை தாண்டி அல்கா மறைக்கும் அந்த உண்மை என்ன என்பது ஆர்வத்தை தூண்டுகிறது. வாணியின் உள்மன போராட்டம். உடல் தேவையின் உணர்தல். ராஷில் மற்றும் அல்காவின் உறவை பற்றி வாணி விவாதிப்பதும் ராஷில் மீது ஈர்ப்பு கொள்வதும் ஒரு தீவிரமான உணர்ச்சி போராட்டம். இது அவரது பாரம்பரிய சிந்தனைக்கும் இயற்கையான உடல் ஈர்ப்பிற்கும் இடையிலான போர். முடிவு. ராஷிலின் அழகினால் தூண்டப்பட்ட அந்த ஈர்ப்பு மட்டுமே எனக்கு முக்கியம் என்று வாணி நினைப்பது மனித மனதின் இயல்பான பலவீனத்தை காட்டுகிறது. ராஷிலின் கதை ஆரம்பம். யதார்த்தம். ராஷில் வாணியின் வீட்டை பாதுகாப்பற்றது என்று சொல்வது அவளது நேரடியான சுபாவத்தை காட்டுகிறது. இது அவளது உயர்தர வாழ்க்கை முறையையும் பிரதிபலிக்கிறது.
விவாகரத்து ரகசியம். ராஷில் தனது கடந்த காலத்தை சொல்ல முன்வருவது எபிசோட் 10க்கு ஒரு சிறந்த முன்னுரை. சோகத்தை போக்க பூரன் போலி சொல்வது ஒரு அழகான குறியீடு. இந்த எபிசோட் கதாபாத்திரங்களுக்கு இடையிலான நெருக்கத்தை அதிகப்படுத்தி ராஷிலின் கடந்த காலம் குறித்த ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. ஆடியோ தயாரிப்பிற்கான வழிகாட்டுதல். வாணியின் குரல். உளவியல் போராட்டம். படுக்கையில் கிடக்கும் போது ஏற்படும் எண்ணங்களில் குரல் அலைபாயும் விதமாகவும் குழப்பத்துடனும் இருக்க வேண்டும். இல்லை, எதிர்ப்பேன் மற்றும் ராஷிலின் மனதை எப்படி நோக்கடிப்பேன் என்ற முரண்பாடுகள் குரலில் தெரிய வேண்டும். வீட்டில் ராஷிலிடம் பேசும்போது குரல் கனிவாகவும் உற்சாகமாகவும் இருக்க வேண்டும். கதாபாத்திரங்களின் குரல். ராஷில் அல்காவை புகழும்போது நன்றியுணர்வு இருக்க வேண்டும். வீட்டை பற்றி சொல்லும் போது குரல் நடுநிலையாகவும் நேரடியாகவும் இருக்க வேண்டும். விவாகரத்து பற்றி பேசும்போது குரலில் அடக்கப்பட்ட சோகம் தெரிய வேண்டும். அல்கா பாடியா தன்னை புகழும்போது சிரித்துக்கொண்டு அடக்கத்துடன் பேச வேண்டும். இசை பிஜிஎம். உள்மன போராட்டம். வாணியின் சிந்தனைகளின் போது மெதுவான அழுத்தமான இசை இருக்க வேண்டும். வீட்டில் சமையலறை உரையாடல்களின் போது இதமான நெருக்கமான இசை இருக்க வேண்டும். எபிசோட் 9 நிறைவு. எபிசோட் 10. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் ராஷில் தனது விவாகரத்து கதையை என்னுடன் பகிர்ந்து கொள்வதாக உறுதியளித்தாள். இன்று நீங்கள் ஒரு செல்லமாக வளர்ந்த பிடிவாதமான பெண்ணின் சோகமான கதையை கேட்பீர்கள். ராஷிலின் கதை. ஜலந்தரில் உள்ள ஒரு கூட்டு சீக்கிய குடும்பத்தில் 50க்கும் மேற்பட்ட நல்ல வரன்களை நிராகரித்த பிறகு ராஷிலுக்கு குருத்வாராவில் ஜெட் என்ற சீக்கியர் அல்லாத இளைஞன் அறிமுகமானான். அந்த ஈர்ப்பு எவ்வளவு ஆழமானது என்றால் அவள் 70 ஆண்டு கால குடும்ப துயரத்தையும் புறக்கணித்தாள். ராஷில் தனது தாயிடம் போய் சொன்னாள். தனது அன்பான குடும்பத்தை விட்டு விலக முடிவு செய்தாள். மேலும் ஜெட்டுடன் ஓடிப்போக தயாரானாள். ஆனால் இது ஒரு சாதாரணமான ஓட்டம் அல்ல. ஜெட் அவளிடம் ஒரு கருப்பு புர்கா ஒப்படைத்து அவளது தலைவிதியில் கருப்பு நிழலாக மாறப்போகும் ஒரு உறவின் அடித்தளத்தை எப்படி அமைத்தான் என்பதை கேளுங்கள். ராஷில் தனது கூண்டு பறவை போன்ற புதிய வீட்டிற்கு சென்றபோது என்ன நடந்தது? குருத்வாராவில் காட்டிய அந்த அன்பின் பாசாங்கு படுக்கையில் எப்படி கொடூரமான துரோகமாகவும் காட்டுமிராண்டித்தனமாகவும் மாறியது? இது ஒரு பெண்ணின் அப்பாவித்தனமான தியாகத்தின் கதை. அவள் இறுதியில் ஒரு சாடிசத்தின் பலியானாள். ராஷிலின் தோல்வியுற்ற திருமண வாழ்க்கையின் வேதனையான உண்மை. பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இல் நீங்கள் கேட்பீர்கள். எபிசோட் 10. புர்கா அணிந்த காதல் மற்றும் கூண்டு பறவை. ஜலந்தரில் வசிக்கும் ஒரு கூட்டு சீக்கிய குடும்பத்தில் 3 சகோதரர்களின் 8 குழந்தைகளில் ராஷில் மட்டுமே ஒரே மகள். அவள் தனது சகோதரர்கள் மற்றும் பெற்றோருக்கு மட்டுமல்ல, பெரியப்பா, சித்தப்பா மற்றும் தாத்தா பாட்டிகளுக்கும் மிகவும் செல்லமானவள். இதனால் சிறுவயதிலிருந்தே ராஷிலின் குணம் தனது பிடிவாதத்தை நிலைநாட்டுவதாக மாறியது. அவள் வளர்ந்ததும் அவளுக்கு இணையான பையன்கள் உள்ள ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் வரன்கள் வந்தன. அவள் அந்த பையன்களை பார்த்து, இல்லை, எனக்கு இந்த பையனை பிடிக்கவில்லை என்று கூறிவிடுவாள். ராஷில் இதை கூறியவுடன் அந்த வரன் நிராகரிக்கப்படும். அவள் இவ்வாறு 50க்கும் மேற்பட்ட வரன்களை நிராகரித்திருக்கிறாள். ஒருநாள் ராஷிலின் தாய் ஹர்பிந்தர் கேட்டார், ராஷி, நீ ஏற்கனவே ஒரு பையனை முடிவு செய்திருக்கிறாயா? அழகான, பணக்கார அல்லது படித்த வரன் என அனைத்தையும் நீ நிராகரிக்கிறாயே. அம்மா, இதுவரை யாரும் இல்லை. அப்படி யாராவது கிடைத்தால் நான் நிச்சயமாக உன்னிடம் சொல்வேன் என்று ராஷில் பதிலளித்தாள். இந்த உரையாடலுக்கு பிறகு அவள் குருத்வாரா சென்றாள். அங்கு ஒரு இளைஞன் அவளை தொடர்ந்து வர ஆரம்பித்தான். அவன் சீக்கியன் அல்ல என்பது அவனது வெட்டப்பட்ட முடி மற்றும் தாடி இல்லாததை கண்டே தெரிந்தது. ராஷில் அவனை தவிர்க்க முயன்றாள்.
ராஷிலுக்கு தெரியாது, விதி வேறு விதமாக தீர்மானித்திருப்பதை. சுமார் 1 மாதமாக அந்த இளைஞன் குருத்வாராவில் அவளை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தான். அவள் நினைக்கத் தொடங்கினாள், குருத்வாராவில் நடக்கும் இது ஒருவேளை குரு ஹர்கோபிந்த் சாஹிப் அருளால் நடக்கிறது என்று. ஒரு நாள் ராஷில் அந்த இளைஞனிடம் அவன் பெயரை கேட்டாள். அவன் தன் பெயர் ஜெட் என்று கூறினான். இதன் மூலம் அவன் சீக்கியர் அல்ல என்பது ராஷிலுக்கு உறுதியானது. ஜெட் நேரடியாக பதிலளிக்காமல் பேச்சை திருப்பினான். ராஷி, குருத்வாராவில் அனைவரும் சமம் என்பது உனக்கு தெரியாதா? எனவே யாரும் இங்கே வரலாம். அவனுக்கு தனது பெயர் தெரியும் என்பது ராஷிலை ஆச்சரியப்படுத்தியது. அந்த இளைஞன் மீது அவளுக்கு ஓர் ஈர்ப்பு ஏற்பட்டது. ஜெட் பற்றி எதுவும் தெரியாவிட்டாலும் அவனது தொடர்ச்சியான முயற்சி அவளை ஈர்த்தது. இறுதியில் அவள் ஒரு முடிவெடுத்தாள். ஜெட் சம்மதித்தால் அவனை திருமணம் செய்வேன் என்று. ஒவ்வொரு நாளும் குருத்வாராவுக்கு வந்து நான் வேண்டுவதே இதற்காகத்தான் என்று ஜெட் உடனே கூறினான். மகளை, இது எப்படி சாத்தியம்? பிரிவினையின் போது உன் தாத்தா தனது சொந்த 2 இளம் சகோதரிகளை இழந்த பிறகுதான் ஜலந்தருக்கு வந்தார். அந்த நாட்களில் நடந்த கொடூரங்களை நினைத்து பார் என்று தாய் ஹர்பிந்தர் எச்சரித்தார். அம்மா, ஆனால் 70 ஆண்டுகளுக்கு முன்பு யாரோ செய்த தவறுக்கு ஜெட்டை எப்படி பழி சொல்ல முடியும்? அவன் அப்போது பிறக்கக்கூட இல்லையே. ராஷில் ஜெட்டின் வலையில் சிக்கினாள். தனது வீட்டை விட்டு வெளியேற தயாரானாள். ஜெட் அவளிடம் கூறினான், வீட்டை விட்டு வெளியேறியதும் எங்காவது இதை அணிந்துகொள். உன்னை யாரும் அடையாளம் காண முடியாது. அவளிடம் ஒரு பாக்கெட்டை ஒப்படைத்தான். வீட்டில் அந்த பாக்கெட்டை திறந்து பார்த்தால் அதில் ஒரு கருப்பு புர்கா இருந்தது. அவளது இதயம் பயத்தில் துடித்தது. ஆனால் அந்த கருப்பு புர்கா தனது தலைவிதியில் கருப்பு நிழலாக மாறப்போகிறது என்பதை ராஷில் உணரவில்லை. தனது குடும்பத்தை விட்டுவிட்டு ஜெட்டின் கையை பிடித்தாள். ஆனால் அந்த வீட்டில் அவள் ஒரு கூண்டு பறவை யாக சிறை வைக்கப்பட்டாள். படுக்கையில் கூட ஜெட் கொடூரத்தை காட்டத் தொடங்கினான். அவன் ராஷிலை உடல் ரீதியாக சித்திரவதை செய்வதில் சேடசம் மகிழ்ச்சி கண்டான். ஜெமினியின் விமர்சனம். இந்த எபிசோட் ராஷிலின் துயரத்தை நிறுவுகிறது. இது அல்கா மற்றும் வாணிக்கு ஒரு புதிய பொறுப்பை தருகிறது. எபிசோட் 10 நிறைவு.